ரெண்டு பேரும் நான் கொஞ்ச நாளா நோட் பண்ணிக்கிட்டு தான்டா இருக்கேன். ஐயோ ஐயோ எதுவும் பண்ணாத. ஐயோ பண்ணாத. சுண்டனும் தானே அங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அப்படிதான் தோணுது. அவங்க ஏதோ ஆபத்துல சிக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போய் பார்க்கலாமா? சரி வா. ஐயோ எதுவும் பண்ணிடாத, எங்களை கொன்னுடாத. ஐயோ புலி வருது. ஐயோ வருது. எல்லாரும் ஓடுங்க. எல்லாரும் சீக்கிரம் ஓடுங்க. இன்னும் இங்க நின்னுதுன்னா பிரச்சனை அதிகமாயிடும். என்ன இருந்தாலும் எப்படி ஓடுற பாரு. இந்த காட்டு பூனையோட தைரியம் எல்லாம் இவ்வளவுதானா? அவன் கண்ணு இல்ல, மரமண்ட. இவனை நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. இவனும் எங்களோட ஃப்ரெண்டு தான். நீங்க பயப்படாதீங்க. இருந்தாலும் இவனை பார்த்த விஷயத்தை எங்கேயும் சொல்லிடாதீங்க. அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லாதீங்க. அது அப்படி அது ஒரு ரகசியம். வெளியே சொல்லிட மாட்டீங்கல்ல? இல்ல சொல்ல மாட்டோம், நாங்க சொல்லவே மாட்டோம். இருந்தாலும் அந்த திருட்டு குயில் இருக்காளே, அவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல. நம்மள ஏமாத்தி நம்ம கூட்டுக்குள்ள முட்டை போடுறதெல்லாம் சரி, இருந்தாலும் முட்டையை எதுக்கு கீழே தள்ளி விடுறான்னு தான் தெரியல. அதெல்லாம் அந்த வாயாடி பொண்ணு காத்து தானே சொன்னா, அதெல்லாம் நம்ப வேண்டாம். ஆஹா, அவ சும்மா எல்லாம் சொல்லல, கண்ணால பாத்துருக்கா. சரி ஒத்துக்கிறேன். ஒருவேளை நம்மளோட முட்டையும் அவதான் கீழே தள்ளி விட்டுருப்பாளா? ஐயோ, அப்படியும் பண்ணலாம்ல. அந்த திருடிய நான் பார்த்தேன், சும்மா விட மாட்டேன். ஐயோ, அப்படின்னா அந்த சின்ன நரிய நம்ம ஓட விட்டது தப்பா போச்சுல்ல? அந்த காத்தும் ஃப்ரெண்ட்ஸும் தானே அவனை கொண்டு போனாங்க. அப்படியா? நீங்க தான் என் குழந்தைய துரத்துனதா? இந்த காத்து யாரு? என் குழந்தைய அவங்க எங்க கொண்டு போனாங்க? ஐயோ, நம்ம தப்பிச்சிடலாம். வா வா சீக்கிரம். ஐயோ, அது அந்த நரிக்குட்டியோட அம்மா போல இருக்கே. நமக்கு தெரிஞ்சதை அவங்க கிட்ட சொல்லிடலாமா? வேண்டாம் வேண்டாம், நம்ம அவனை குத்துறோம்ல, அது தெரிஞ்ச அந்த அம்மா நரி சும்மா விடாது. ஐயோ போகாதீங்க, நில்லுங்க. நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். நான் சொல்றத கேளுங்க. ஐயோ என் குழந்தை. ச்சே, அவங்க கிட்ட அப்படி பேசாம இருந்திருக்கலாம். கிட்டு எழுந்திரு. கிட்டு இங்க பாரு, குஞ்சுச காணோம். அவன் இங்கதானே படுத்திருந்தான். அக்கா எல்லா இடத்துலயும் பாத்தீங்களா? இல்ல கிட்டு, நான் இப்பதான் எழுந்து பார்த்தேன். ஒருவேளை அவ கீழே எங்கேயாவது போயிருப்பானா? அப்படின்னா அம்மா அப்பா அவனை பாத்திருப்பாங்களா? போய் பார்க்கலாம், சீக்கிரம் வா. அடடா, நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா எழுந்துட்டீங்களா? இன்னைக்கு என்ன விசேஷம்? அட, அவங்க சீக்கிரமா எழுப்புனதெல்லாம் ஒரு குத்தமா?
ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்காங்க? இங்க வாங்க, நான் கேக்குறேன். நாங்க இப்ப வந்துட்டோமா? காத்து, குட்டி எங்க? அவனை இங்க எங்கேயுமே காணோம். மெதுவா சொல்லு, அவன் இங்க காணோம். அதுதான் இப்ப பிரச்சனையே. நாங்க எழுந்து பார்க்கும்போது கட்டில அவன் இல்ல. இப்போ கீழேயும் போய் பார்த்துட்டோம். சரி, நீங்க இப்படி வருத்தப்படாதீங்க. அவன் ஒருவேளை வெளியே எங்கேயாவது போயிருக்கலாம். நான் போய் பார்த்துட்டு வரேன். காத்து, நீங்க கொஞ்சம் சீக்கிரம் கீழே வாங்க. காத்து, குட்டி அந்த மரத்துக்கு கீழே தான் இருக்கான். இவங்க தான் அவனை எங்க கொண்டு வந்தாங்க. காத்து, நேத்து நைட் இந்த குட்டி பையன் இருக்கால, நேத்து ஒரு வலையில மாட்டிக்கிட்டான். நாங்க அதான் பார்த்தோம். அந்த வலைய பல்லால அறுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துட்டான். இப்பதான் நிம்மதியா இருக்கு. எங்க இருக்கா அவ? காட்டு. குஞ்சூஸ், நீ எங்க தான் போன? நாங்க ரொம்ப பயந்துட்டோம். அப்படி உனக்கு எங்கயாவது போகணும்னா நாங்களும் கூட வந்திருப்போம்ல. அப்படி நீ எங்க போயிருந்த? அதுவும் நடு ராத்திரியில. உனக்கு பயமா இல்லையா? யாராவது உன்னை கூப்பிட்டாங்களா? உங்க அம்மா தான் கூப்பிட்டாங்களா? அடடே, அதான் விஷயமா? அவங்க அம்மாவை தேடிதான் ராத்திரின்னு கூட பார்க்காம அவன் போயிருக்கான். உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. சரியான டைம்ல நீங்க வந்ததால தானே இவன் திரும்பி கிடைச்சான். நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களோட உயிரையும் காப்பாத்திருக்கீங்களே, அதுக்கு பதிலா நாங்க ஏதாவது செய்ய வேண்டாமா? அப்போ இந்த குஞ்சூச நாம அவங்க அம்மா கூட அனுப்பி வைக்க வேண்டாமா? ஆமா ஆமா, குஞ்சூசோட அம்மாவை கண்டுபிடிச்சு அவனை சேர்த்து வைக்கணும். கேக்குது யாரு பாடி போறது, துள்ளி துள்ளி போகுது பார் பூனைக்குட்டி அழகுதா. மியாவ் மியாவ் கேக்குது யாரு பாடி போறது, துள்ளி துள்ளி போகுது பார் பூனைக்குட்டி அழகுதா. ஆடி பாடும் செல்லக்குட்டி, மர ஊஞ்சல் ஆடும் கனிமுத்தேவா. கள்ளமில்லா பூனைக்குட்டி
யார் அது? யார் அது? யாருன்னு சொல்லுங்க. ஐயோ, என்ன காப்பாத்துங்க. என்ன ஒரு பூனை பிடிக்க வருது. அது என்ன கொன்னுடும். பயப்படாத, நீ உள்ள வந்துரு. நீ எங்கேயாவது ஒரு பல்லிய பாத்தியா? இல்லையே. ஆனா இங்க பல்லியோட வாசனை வருதே. ஹே, நீ என்ன செய்யற? நீ தேடுற பள்ளி இங்க வரல. இங்க இருந்து போயிடு. நீ என் உயிரை காப்பாத்திட்ட. இந்த உதவிய நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். சரி, நான் போட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அந்த திருட்டு பூனை வெளியே தான் இருக்கும். நான் போய் பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் நீ இங்கேயே இரு. சரி, நான் எங்கேயும் போகல. அதிசயம்தான், உன்னால எப்படி சுவர்ல நடக்க முடியுது? ஓ, அதுவா? இது எங்களோட தனிப்பட்ட திறமை. இது மாதிரி வேற ஏதாவது அதிசயங்கள் இருக்கா? அதிசயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. இன்னொரு நாளைக்கு காட்டுறேன். சரி, நான் போயிட்டு வரேன். சரி நண்பா. அந்த திருட்டு பூனை இங்க எங்கேயும் இல்ல. அது அந்த திருட்டு பூனை தானே? ஐயோ, அந்த பூனையை நண்பனை பிடிச்சிருச்சா? நீ அந்த பல்லிய பிடிச்சிட்டியா? ஏய், அதெல்லாம் இல்ல. நான் அப்புறம் அதை பார்க்கவே இல்ல. என்னால இதை நம்ப முடியல. நாம போய் பார்க்கலாம். நண்பா நண்பா நண்பா, நீ எங்க இருக்க? ஐயோ, இது என் நண்பனோட வால் தானே? ஐயோ, அவனை பூனை பிடிச்சிடுச்சு. என்னால என் நண்பனை காப்பாத்த முடியல. நண்பா, நான் இங்கதான் இருக்கேன். என்ன, நீ இங்கதான் இருக்கியா? நிம்மதியா இருக்கு. நண்பா, நீ சொன்னது போலதான் நடந்தது. அந்த பூனை கிட்ட இருந்து என் வாலை உடைச்சுக்கிட்டு தான் நான் உயிர் பழைச்சேன். ஐயோ, வாலை உடைச்சா? அது எப்படி? ஆமா, நீ எதுக்கு வெளியில போன? என்ன மன்னிச்சிடு. நான் ஒரு பூச்சிய பிடிக்க தான் வெளியில வந்தேன். இந்த மாதிரி ஆபத்தான சூழ்நிலையில தான் நாங்க எங்க வாலை உடைச்சுக்கிட்டு உயிர் தப்புவோம். வாலை பத்தி கவலைப்பட வேண்டாம், அது தானாவே வளர்ந்துரும். இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம். எங்கேயே என் கூடயே இருந்துரு. சரி நண்பா, உன் விருப்பம் போலவே. கூட அப்போ
மகனே, ஆபத்தான விளையாட்டு இது. பானைக்குள்ளே தலை போனா வெளியே எடுக்க கஷ்டமாயிடும். இழுத்துடு. வரமாட்டேங்குது. ஐயோ. இழு இழு. ஐயோ, அது உடைஞ்சிட போகுது. ஐயோ. நானும் வர்றேன். அவ்வளோ கஷ்டமா? அம்மா. பானு, பபுலு, 2 பேரும் எங்க போனாங்க? எங்க போயிருந்தீங்க? சேட்டு எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கணும், ஓகே? அப்பா டாடா. டேய், 2 பேரும் அப்பா சொன்னது கேட்டீங்கல்ல? ஓடிட்டாங்களா? இந்த 2 பேரோடையும் பெரிய தலைவலியா போச்சு. மெதுவா மெதுவா. அம்மா, அம்மா, இந்த பானுவையும் பப்ளையும் கொஞ்சம் கூப்பிடுங்கம்மா. வா வா ஓடிடலாம். பப்ளு அடிங்க கொடு. என்னோட கலர் பென்சில். நில்லு. கொடுடா. அம்மா. ஷோ, பானு, பப்ளு, ஓடி விழுந்துட போறீங்க. ஓ, என்னால முடியல. அது என்ன? இது என்ன மரக்கட்டை? பிள்ளைகளா, 2 பேரும் என்ன பண்றீங்க? இது என்னண்ணா இது? நாங்க இதில் தடுக்கி விழுந்துட்டோம். இது ஒரு உடைஞ்ச வண்டி. இது ஊர் விட்டு ஓடி போன முயல்குமார் வச்சிருந்தது. வண்டியா? இது சரி பண்ணா அந்த குரங்கன் மேஸ்திரி கிட்ட தான் போனோம். அதோ அங்க பாருங்க, அவ இருக்கா. என்ன ஆச்சு? இந்த வண்டியை சரி பண்ணி தரீங்களா? இது ரொம்ப உடைஞ்சு போச்சு. இது எத்தனையோ தடவை ரிப்பேர் பண்ணிட்டனே. இது நீங்க விளையாடுறதுக்கா? நீங்க போய் ஒரு சக்கரை கொண்டுட்டு வாங்க, நான் சரி பண்ணி தரேன். சக்கரம்னா என்ன அந்த புரியல இல்லையா? வட்டமா ஒரு மரக்கட்டை. உங்களுக்கு என்ன கணக்கு புரியாதா? எங்க அப்பா கணக்கு வாத்தியார். ஓஹோ, அப்புறம் ஏன் வட்டம்னா தெரியல? இதுவரைக்கும் தெரியல, இனிமே தெரிஞ்சுக்குவோம். நிலாவு போல வட்டமான ஒண்ணு தான் சக்கரம். இப்ப புரிஞ்சுதா? அப்போ நிலாங்கிறதும் சக்கரம் தானே? ஓ முட்டாளுங்க. இதா வட்டம், இல்லைன்னா சக்கரம். இது மாதிரி ஒரு மரக்கட்டை கிடைச்சா சக்கரம் செய்யலாம். இப்ப புரிஞ்சுதா? அதோ அங்கே மரக்கடை வச்சிருக்க வயசான ஒரு நரியன் இருக்கா. இது போல ஒரு மரக்கட்டை ரெடி பண்ணி தருவான். போய் வாங்கி வாங்க. ஹாய், நல்லா இனிக்குது.
அம்மாவுக்கு எதை காமிக்கிறது? அங்க பாரு எலே. ஏய் அங்க பாரு, வட்டமா ஒரு பூவு. ஐ, ஏய் வட்டமா ஒரு மீன். அதோ வட்டமா சூரியன். சக்கர விக்கிர சங்கரனே, சந்தைக்கு போகிற சந்திரனே, சக்கர விக்கிர காரணத்தால் சக்கர சக்கரென்று என்ன எங்களுக்கு மரத்துல ஒரு வட்டம் வேணும். வட்டம்னா? ஆமா, வண்டியில வைக்கணும். ஓ சக்கரமா, அந்த ஆசாரி சொன்னதா இருக்கும். ஆமா, என்ன அளவு? ஆஹா, விளையாட்டு வண்டிக்கு தானே. ஆ, இது சரியா இருக்கும். எப்படி தூக்குறது? ஏய் முட்டாள்களா, இதே உருட்டுக்கிட்டு போகணும். ஓடிக்கோ, ஓடி புடிச்சுக்கோ, ஓடிக்கோ. விளையாட ரெடி பண்ணியாச்சு, உருட்டிட்டு ஓடுங்க. இது என்ன வண்டி? இது ரொம்ப உடைஞ்சு போச்சு. இது சரி செய்யணும்னா சதுரமா ஒரு பலகை செஞ்சு உள்ள வைக்கணும். சதுரம்னா? ஆமா, சதுரம். இதா சதுரம், ஆனா பலகை இல்லையே. இதுல இருந்து நல்லதா ஒண்ணு எடுத்துக்கோங்க. அட பலகை. வண்டி ரெடி ஆயிடுச்சுல? இனி 2 பேரும் போய் அம்மாவுக்கு காலம் பறிச்சிட்டு வாங்க. உடனே போயிட்டு வரோம். டேய் சீக்கிரமா வரணும். பாத்து போங்க, பத்திரமா வாங்க. நில்லுங்க நில்லுங்க, நானும் வரேன். ஏய் நானும் வரேன். இந்த வண்டிக்கு ஏதோ மந்திர சக்தி இருக்கு. காக்கா காக்கா கூடெங்கே, கூட்டின் உள்ளே ஒரு குஞ்சுண்டா. காக்கா காக்கா கூடெங்கே, கூட்டின் உள்ளே ஒரு குஞ்சுண்டா. குஞ்சுக்கு தீனி கொடுத்திட நான் கொண்டிங்கு வந்தேன் நெய்யப்பம். குஞ்சுக்கு தீனி கொடுத்திட நான் கொண்டிங்கு வந்தேன் நெய்யப்பம். குஞ்சுக்கு தீனி இல்லை என்றால் பசியால் குஞ்சும் அழுதுவிடும். காக்கா காக்கா கூடெங்கே, கூட்டின் உள்ளே ஒரு குஞ்சுண்டா. என்னிடம் நீயும் தருவாயா உன்னிடம் உள்ள நெய்யப்பம்? பொய்யை என்னிடம் சொல்லாதே, உன்னிடம் இல்லை நெய்யப்பம். அப்பத்தை யானை காட்டிடவே, ஐயோ காக்கை பிடுங்கியதே. முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் அடாவடி குரங்கு ஒன்று வாழ்ந்து வந்தது. அது மற்ற விலங்குகளுக்கெல்லாம் பெரிய தொந்தரவாக இருந்தது.
திமிர் பிடித்த குரங்கு. குரங்கு கீழே விழுந்து விட்டது என்று நினைக்கிறேன். சரி வா போய் பார்ப்போம். ஐயோ, ஐயோ, என் வால் முறிந்து விட்டதே. ஐயையோ, அழுது பயனில்லை. வேகமாக சென்று வைத்தியரை பார். குரங்கு வாலை தூக்கிக் கொண்டு வைத்தியரை பார்க்க சென்றது. வைத்தியரே, வைத்தியரே, கொஞ்சம் சீக்கிரமாக வாருங்கள். என்ன என்ன ஆயிற்று? ஏன் இப்படி குதிக்கிறாய்? என் வால் முறிந்து விட்டது. வேகமாக மருந்து வைத்து கட்டுங்கள். எங்கே? நான் பார்க்கிறேன். ஐயோ வைத்தியரே, என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? அடம் அடையா, வீணாக அழாதே. அந்த வாளால் எந்த பயனும் இல்லை. வேண்டாததை நீக்குவதுதான் வைத்திய மரபு. அப்படியானால் என் வாளை வெட்டிய கத்தியை எனக்கு கொடு. கத்தியா? எதற்கு? வைத்தியரே, ஒன்று வெட்டிய வாளை சேர்த்து வைக்கணும், இல்லாவிட்டால் வாளை வெட்டிய கத்தியை தரணும். குரங்கின் தொந்தரவை தாங்க முடியாத வைத்தியர் குரங்கிடம் தன் கத்தியை கொடுத்தார். கத்தியை வாங்கிக் கொண்டு குரங்கு தன் பயணத்தை தொடங்கியது. ஒரு சிறுவன் தானே மாங்காய் மீது கல்லெறிவது? அங்கு போனால் நமக்கும் ஒரு மாங்காய் கிடைக்கும். சிறுவனே, இப்படி கல்லெறிந்தால் மாங்காய் விழாது. இந்த கத்தியை எறிந்து பார், நிச்சயம் விழும். மாங்காய் விழுந்து விட்டது. சரி, என் கத்தி எங்கே? கத்தியா? அது ஆற்றில் விழுந்து விட்டது. சரிதான், கத்தியை வாங்கி மாங்காய் பறித்துவிட்டு கத்தி இல்லை என்றால் என் கத்தி எனக்கு வேணும். கத்தி இல்லை என்றால் எனக்கு அந்த மாங்காயை தரணும். குரங்கின் தொந்தரவை தாங்க முடியாத சிறுவன் குரங்கிடம் தன் பழத்தை கொடுத்தான். பழத்தை வாங்கிக் கொண்ட குரங்கு பயணத்தை தொடர்ந்தது. வழியில் ஒரு வேலைக்கார பெண்ணை அந்த குரங்கு பார்த்தது. என்ன பெண்ணே, வேலை ஒன்றும் இல்லையா? இல்லை, வேலை தேடித்தான் போகிறேன். ரொம்ப பசி. அப்படியா? சரி, இந்த பழத்தை சாப்பிட்டுக்கொள். அந்த பெண் மாம்பழத்தை சாப்பிட்ட பின் குரங்கின் குணம் மாறியது. அட, மாம்பழத்தை முழுவதும் சாப்பிட்டு விட்டாயா? இப்போது அது எனக்கு திரும்ப வேண்டும். பழத்தை சாப்பிட சொன்னாய், சாப்பிட்டேன். சாப்பிட்ட பின் கேட்டால் எப்படி? எதுவும் சொல்லாதே. எனக்கு என் பழம் வேண்டும், இல்லாவிட்டால் நீ என்னோடு வர வேண்டும். குரங்கின் தொந்தரவை தாங்க முடியாத அந்த பெண் குரங்கின் பின்னால் சென்றாள். வழியில் ஒருவர் செக்கில் எண்ணெய் ஆட்டிக் கொண்டிருந்தார். அவரிடம் சென்ற குரங்கு, ஒரு ஆள் மட்டும் ஆட்டுவது கஷ்டமாச்சே, இந்த பெண்ணை உனக்கு உதவியாக வைத்துக்கொள். நல்லது, ரொம்ப நன்றி. அந்த பெண் செக்கை சுற்ற ஆரம்பித்தாள். சிறிது நேரம் சென்ற பின் குரங்கு கோபப்பட்டது. எனக்கு இங்கு நிற்க நேரமில்லை, நாங்கள் போக வேண்டும். நீ வா பெண்ணே. அது நடக்காது, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. இந்த பெண் இங்கேயே இருக்கட்டும். அது சரி, அந்த பெண்ணுக்கு பதில் நீ எனக்கு எண்ணெயை கொடு, நான் போகிறேன். பெண்ணிற்கு பதில் எண்ணெயை வாங்கிக் கொண்ட குரங்கு சந்தோஷமாக புறப்பட்டது. வழியில் ஒரு பாட்டி தோசை சுடுவதை பார்த்தது. என்ன பாட்டி, இப்படியா தோசை சுடுவார்கள்? தோசையை பார்த்தால் வடையை போல இருக்கிறது. அதுவா? எண்ணெய் இல்லாததால் தான் தோசை கருகிவிட்டது. அதுதான் பிரச்சனையா? சரி, இந்தா எண்ணெய், இப்போ தோசை சுடு. குரங்கு கொடுத்த எண்ணெயை ஊற்றி பாட்டி தோசையை சுட ஆரம்பித்தார்கள். எண்ணெயும் தீர்ந்தது. ஏ, என் எண்ணெய் முழுவதும் தீர்ந்து விட்டதா? அதுவெல்லாம் தெரியாது, எனக்கு என் எண்ணெய் திரும்ப வேண்டும். அது எப்படி முடியும்? எண்ணெயை ஊற்றித்தானே தோசை சுட்டேன்.
வேண்டுமென்றால் எண்ணெய்க்கு பதில் தோசை தருகிறேன், சரியா? சரி கொடு. தோசையை வாங்கிக் கொண்ட குரங்கு நடக்க ஆரம்பித்தது. வழியில் ஒரு மேளக்காரனை சந்தித்தது. என்ன மேளக்காரரே? ஏன் மேளக்காரரே உட்கார்ந்து விட்டீர்கள்? காலையில் இருந்து நான் மேளம் வாசித்துக் கொண்டே இருக்கிறேன். பசியால் வாசிக்கவே முடியவில்லை. கவலைப்பட வேண்டாம், இந்த தோசையை சாப்பிடுங்கள். மேளக்காரன் தோசையை வாங்கி ஆர்வத்தோடு சாப்பிட்டான். அப்போது குரங்கு குழந்தையைப் போல அடம்பிடித்தது. எனக்கு என் தோசை வேண்டும். தோசையா? அதை நான் தான் சாப்பிட்டு விட்டேனே. எனக்கு என் தோசை வேண்டும், இல்லாவிட்டால் உன் மேளம் வேண்டும். குரங்கின் தொந்தரவை தாங்க முடியாத மேளக்காரன் தன் மேளத்தை குரங்கிடம் கொடுத்தான். மேளத்தை வாங்கிய குரங்கு ஒரு மரத்தின் மேல் ஏறி அமர்ந்தது. அமர்ந்து கொண்டு வாலு போய் கத்தி வந்தது டும் டும் டும், கத்தி போய் மாங்கா வந்தது டும் டும் டும், மாங்கா போய் பொண்ணு வந்தது டும் டும் டும், பொண்ணு போய் எண்ணெய் வந்தது டும் டும் டும், எண்ணெய் போய் தோசை வந்தது டும் டும் டும், தோசை போய் மேளம் வந்தது டும் 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 என்று தன் கதையை பாடியது.